எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில எனக்கான வீடியோ எது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனா இருக்கட்டும், இல்லைனா ஒரு கம்பெனி பிரசன்டேஷனா இருக்கட்டும், ஸோ அந்த பிரசன்டேஷன் ஒரு எஃபெக்டிவான பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆடியன்ஸ் எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள்லாம் அதில் இருந்தாதான் அந்த பிரசன்டேஷன் ஒரு எஃபெக்டிவான பிரசன்டேஷன். இல்லைன்னா அது ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது வெறும் இன்ஃபர்மேஷனா, இல்லை நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குற அந்த வா ஃபேக்டர் அப்படின்றது ஒரு பிரசன்டேஷனா அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. டெஃபினட்டா ஒரு பிரசன்டேஷன்ல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்தா அது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பிரசன்டேஷனா இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் அப்படின்றது எல்லாருமே தினமும் நம்ம கஸ்டமர்ஸை மீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கொடுத்துட்டா இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு அப்படின்னா ஒரு சூப்பரான பிரசன்டேஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றத நினைச்சிட்டுலாம். ஆனா அது எல்லாமே நமக்கு சூப்பர் பிரசன்டேஷன் ஆகுதானா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ ஏன் அது சூப்பர் பிரசன்டேஷன் ஆகல அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஃபோக்கஸ், அதாவது நம்மளோட சென்ட்ரிக்கா ஒரு பிசினஸ் சென்ட்ரிக்கா நம்ம என்ன பண்றோம்னா நிறைய பிரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது என்னை பத்தி, என் கம்பெனி பத்தி, என்னோட ப்ராடக்ட் பத்தி, என்னோட சர்வீசஸ் பத்தி, அண்ட் என்னோட சக்சஸ் ரேட்டை பத்தி, என்னோட ட்ராக் ரெக்கார்டை பத்தி, இது எல்லாம் தான் நம்ம என்ன பண்றோம்னா மைண்ட்ல கஸ்டமர்ஸ் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா மைண்ட்ல வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி சொல்றதுனால உங்க பிரசன்டேஷன் ஒரு எஃபெக்டிவான பிரசன்டேஷனா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கிற அத்தனை மனுஷங்க பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி பேசினா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொஞ்ச நேரமா தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பத்தி நீங்க எப்போ பேசுறீங்களோ அப்பதான் என்ன ஆகுனா அவங்க கண் அப்படி லைட்டா ஓப்பன் ஆகும். பிகாஸ் நீங்க பேசுறது அவங்கள பத்தி நீங்க பேசும்போதும் இல்ல அவங்கள மைண்ட்ல வச்சு ஒரு விஷயத்த பேசும்போதும் தான் எதிர்க்கிற பர்சன் ரெஸ்பாண்டிங் அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இல்லைன்னா நீங்க உங்களை பத்தியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. நீங்க அவங்கள மைண்ட்ல வச்சு நீங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க. ஸோ இந்த டெக்னிக்கு பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் FAB டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ FAB தான் FAB டெக்னிக். ஸோ FABனா ரொம்ப சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இந்த 3 விஷயங்கள் உங்களோட பிரசன்டேஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த பிரசன்டேஷன் ஒரு சூப்பர் பிரசன்டேஷன். Another just information. So உங்களோட பிரசன்டேஷன் உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க விஷயம் சொல்ற விதம் பாத்தீங்கன்னா வெறும் இன்ஃபர்மேஷனா இருக்கணுமா, இல்லைன்னா சூப்பர் டூப்பர் பிரசன்டேஷனா இருக்கணுமா அப்படின்றது எதை வச்சு டிசைட் பண்ணணும்னா உங்களோட பிரசன்டேஷன்ல எவ்வளவு ஃபீச்சர்ஸ் சொல்றீங்க, உங்களோட பிரசன்டேஷன்ல என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் சொல்றீங்க, அந்த உங்க பிரசன்டேஷன்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கஸ்டமருக்கு நீங்க புரிய வைக்கிறீங்க. இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்களோட பிரசன்டேஷன் இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற ஒரு மேஜரான மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் ஃபீச்சர்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே டைம் ஓட்டிடுவாங்க. ஏன்னா கஸ்டமர் நம்ம கிட்ட 1 hour 2 hour பிரசன்டேஷன் உட்கார போறதே கிடையாது. நம்ம போன ஃபர்ஸ்ட் 5 minutes 10 minutes தான் நம்ம ஈஸியா ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த பர்சன் கிட்ட நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க போற 10 நிமிஷமே ஃபீச்சர்ஸ் பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்த அந்த அட்டென்ஷன் நீங்க எப்படி கிராப் பண்ணீங்க? ஸோ சான்ஸே கிடையாது. ஸோ போனதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்க ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, உங்க ப்ராப்பர்ட்டில என்னென்ன இருக்கு, உங்க ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் ஹைலைட் என்ன, உங்களோட ப்ராடக்ட் ஹைலைட்ஸ் என்ன, அதுல என்னென்ன விஷயங்களை நம்ம அம்யூனிட்டிஸ் கொடுக்குறோம், இது எல்லாமே என்னன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஃபீச்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு அதுக்கு பேர் தான் ஃபீச்சர்ஸ். ரொம்ப சிம்பிளா ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரியும், பட் சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஒரு மொபைல் போன் இருக்குன்னு வைங்களா. ஸோ அந்த மொபைல் போன்ல இருக்கிற கேமராவோட குவாலிட்டி என்ன, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் என்ன, ரேம் எவ்வளோ, உங்களோட ஸ்கிரீனோட அந்த டிஸ்பிளே என்ன, இது எல்லாம் சொல்றோம் இல்லையா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை நம்ம சொல்லிட்டே இருந்தா நம்ம மொபைல் வாங்குவோம்னா கண்டிப்பா வாங்குவோம். ஆனா இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம எவ்வளவு தூரம் சொல்றோன்றத பொறுத்துதான் இருக்கு. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸை நம்ம யாருக்கிட்ட சொல்றோன்றதும் பொறுத்து இருக்கு. அதே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டிலையும் நீங்க ஃபீச்சர்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன நடக்கும்ன்றத நீங்க பாருங்க. ஸோ நிறைய பேர், நிறைய பிசினஸ் பீப்புள், நிறைய ஏஜென்ட்ஸ், நிறைய அசோசியேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் சொல்லணும். யாரை பத்தியான அட்வான்டேஜஸ், நம்ம ப்ராடக்ட்டை பத்தியான அட்வான்டேஜஸும். அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அட்வான்டேஜ் சொல்லும் போது யார் கூடியாவது எது கூடியாவது நம்ம என்ன பண்ணணும், லைட்டா கம்பேர் பண்ணி சொல்லணும். அந்த கம்பேர் பண்ணாதானே உங்களுக்கு அட்வான்டேஜா தெரியும். நீங்க ஜஸ்ட் நார்மலா சொன்னீங்கன்னா அது அட்வான்டேஜஸா இருக்காது, ஒரு பெனிஃபிட் மாதிரி போயிடும். ஸோ அட்வான்டேஜஸ் என்னன்னா லைட்டா கம்பேர் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிராண்டோட இன்னொரு பிராண்ட் சொல்லலாம், இல்ல உங்க லொகேஷன்லயே இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க, அதை கம்பேர் பண்ணி சொல்லலாம். இது எல்லாத்தையும் மீறியும் நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு கஸ்டமர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதற்கான ரிசல்ட், அதற்கான பெனிஃபிட்ஸ் நம்ம எங்க சொல்லணும்னா இந்த அட்வான்டேஜஸ்லாம் சொல்லணும். ஏன் நீங்க எங்கிட்ட வாங்கணும், எங்கிட்ட வாங்குறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சொல்லி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், அது என்ன சில அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இப்போ பேங்க் லோன் அப்ரூவல் இருக்கும் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ பேங்க்ஸ் அப்ரூவ் பண்ணிடுறாங்க, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் லோன் அப்ரூவ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரியான நேஷனலைஸ் பேங்க் இருக்கட்டும், சென்ட்ரலைஸ் பேங்க் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பர்சன்டேஜ் லோன் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் நீங்க என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க சொல்லணும். லாஸ்ட், பெனிஃபிட்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனாலையும் உங்களோட ப்ராடக்டை வாங்குறதுனாலையும் உங்க கம்பெனி கிட்ட வாங்குறதுனாலையும் ஒரு கஸ்டமர்ஸ் அடையக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, உங்களோட ப்ராஜெக்டை A to Z தெரிஞ்சுன்னா மட்டும்தான் உங்களால பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கிளியரா சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது உங்களோட பெனிஃபிட்ஸ் எப்படி ஐடென்ட் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் டேக் லைன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ கெட் எ ட்ரீம் ஹோம், ஏன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்டில் என்ன பெனிஃபிட்ஸ் கஸ்டமர்ஸ் அனுபவிக்க போகிறாங்க, ஒரு லோ காஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ரொம்ப கம்மியாக இருக்கலாம், இல்லை ப்ரீஎம்ஐ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். யூஎஸ் அபார்ட்மெண்ட் பண்றீங்கன்னா யூஎஸ் பத்தி சொல்லலாம், வில்லா பண்றீங்கன்னா லேண்டை பத்தி சொல்லலாம். லேண்டை நீங்க சொல்றீங்கன்னா அம்யூனிட்டிஸ் இருக்கிறதுனால அந்த பெனிஃபிட் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விமிங் பூல் இருந்தா அது எதோட ரிலேட் பண்ணி சொல்லலாம், இப்போ ஒரு பார்க் இருந்தா அது சில்ட்ரன்ஸோட ரிலேட் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸையும் அதற்கான பெனிஃபிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளப் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லலாம். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்க பிரசன்டேஷன் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். எஃபெக்டிவா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட. கஸ்டமர்ஸ் வந்து சைட்டை பார்க்குறேன் அப்படின்ற சொல்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் இதே தான் நீங்க ஃபாலோ பண்ணல, இந்த ஃபேப் மட்டுமே நீங்க பயன்படுத்தணும் இல்ல. இந்த ஃபேப் அப்படின்றது கன்ஃபார்மா அந்த பிரசன்டேஷன்ல இருக்கணும். இந்த ஃபேப் இல்லைனா அந்த பிரசன்டேஷனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபேபை வச்சுக்கிட்டு மேற்கொள்ள சில விஷயங்கள் நீங்க பண்ணலாம். எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் டெஸ்டிமோனியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன்ல இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கம்பெனியோட பிராண்டிங் விஷயங்கள்லாம் லைக் வெப்சைட்ஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியா பிரசன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே உங்க பிரசன்டேஷன்ஸ்ல நீங்க கொடுக்கலாம். அண்ட் ட்ராக் ரெக்கார்ட் அதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பிரசன்டேஷன்ல கொடுக்கலாம். ஸோ ஃபேப் இருக்கணும், கம்பெனி ப்ரொஃபைல் இருக்கணும், ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும், அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டான பர்சன்டேஜ்ல நீங்க ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி a great presentation. கண்டிப்பா மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரசன்டேஷன் எஃபெக்டிவா இருந்துடா நான் இந்த அளவுக்கு பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட் என்ன தவறு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றதும் உங்க மைண்டுக்கு டெஃபினட்டா ஒரு ஆதாரம் அடிச்சிருக்கும். டெஃபினட்டா நீங்க கவலையே படாதீங்க. ஸோ இங்க பிரசன்டேஷனா இனிமே நீங்க மீட் பண்ற ஒரு கஸ்டமர்ஸ் கிட்டயுமே ரொம்ப எஃபெக்டிவா பண்ணுங்க. தைரியமா சொல்லுங்க, என்னோட பிரசன்டேஷன் கேட்டாங்கன்னா கன்ஃபார்மா அது சேல்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணி தருவேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இந்த ஃபேப் டெக்னிக்கை மறக்கவே மறக்காதீங்க. ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் சொன்னதை பண்ணுமே சொல்லுங்க. சூப்பர் டூப்பர் பிரசன்டேஷன் உங்க கிளைண்ட்டுக்கு கொடுங்க. அண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கறதுல உங்க கம்பெனிலேயே உங்களை விட்டா ஆரே கிடையாது அப்படின்ற ஒரு நேம் இருங்க, சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நமக்கு ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் இல்லை ஆண்டர்பிரனரா இருக்காங்க, இதை சேல்ஸ் ஸ்டோர் பண்றாங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.